நிச்சயமா இன்னைக்குதான் இது சாதாரண மோசடியில பலே மோசடி என்றுதான் கூற வேண்டும். ஏனால் வழுக்கைக்கு மருந்து என்று வழுக்கை தலையரே மருத்துவ வைத்தியராக இருந்து வழுக்கை தலைக்கு பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். தற்போது அந்த பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். ஒரு எண்ணெயை தலையில் பூசிவிட்டு அதுக்கான சிகிச்சைக்கு 20 ரூபாய் தான் சிகிச்சைக்கான கட்டணம். ஆனால் அந்த சிகிச்சையை ஒருமுறை எடுத்துக்கொண்டவர்கள் எண்ணெய் பாட்டில் ஒன்று வாங்க வேண்டும், அது 300 ரூபாய். இப்படி ஏமாற்றிய சாதாரண கல்லா கட்டுவது என்பது சாதாரண கல்லா அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் கிட்டத்தட்ட 6 இடங்களில் 6 மாநிலங்களில் ஏமாற்றியிருக்கிறார்கள். டெல்லி, உத்தரகாண்ட், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட பல லட்சங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு பணத்தை கல்லா கட்டியிருக்கிறார்கள். இந்த மோசடி அவர்களுடைய மோசடி மோட் ஆஃப் ஆபரண்டி என்பார்களே, அவர் செய்முறை எப்படி என்றால், இது போன்று நாங்கள் வழுக்கை தலையிலே முடியை வளர வைப்போம் என கூறி செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பார்கள். விளம்பரம் கொடுத்துட்டு விளம்பரத்திலே இந்தந்த இடங்களுக்கு வர வேண்டும், இந்த நேரத்தில் வர வேண்டும் கூறுவார்கள். இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் இளைஞர்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கூட்டம் நிற்கிறது என்று. அடித்து முடித்துக் கொண்டு வந்து நிற்கிறார்கள் அனைவருமே. எப்படியாவது தலையிலே மூடி வந்துவிட வேண்டும் என்பதற்காக வந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மை நீங்கள் பார்க்கலாம், அந்த கூட்டத்தை பார்க்கலாம் எந்த அளவுக்கு கூட்டம். ரேஷன் கடையிலே 1000 ரூபாய் கொடுத்தா வந்து நிற்பார்கள், அது போன்ற கூட்டத்தை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு கூட்டம் வந்து நிற்கிறது. இவர்களும் வெறும் 20 ரூபாய் என்றவுடன் இன்னும் கூட்டம் அதிகமாகி இருக்கிறது. ஆனால் 300 ரூபாய் எல்லாரிடம் கட்டாயமாக அந்த எண்ணெய் பாட்டிலை வாங்க வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள். எனவே இது மட்டும் இப்படி மோசடி நடத்தியதில் மிக மிக மோசமான விஷயம் என்னவென்றால், அந்த வழுக்கை தலைக்கு சிகிச்சை கொடுக்கிறவருடைய தலையிலும் 2 முடிதான் இருக்கிறது. அவரும் பெரிய வழுக்கை தலையர், அவருக்கு 2 முடிதான் இருக்கிறது. அந்த 2 முடியை வைத்துக் கொண்டு வழுக்கை தலைக்கு சிகிச்சை செய்கிறாரே, அவர் ஏன் சிகிச்சை அளிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி கூட ஒருவரும் கேட்கவில்லை. கடைசியில் அந்த எண்ணெயை பூச்சிக்கொண்டவருக்கு உத்தரப்பிரதேசம் மீரட்டிலே நடைபெற்ற இது போன்ற ஒரு ஏமாற்று முகாமிலே அந்த எண்ணெயை பூச்சிக்கிறதுக்கு தலையில அரிப்பு வந்தவுடன் அதன் பிறகு அவர் விழித்துக் கொண்டு போலீசிலே புகார் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த போலீஸ் அவருடைய நண்பராக இருந்தவர் அந்த மாவட்டத்தின் கண்காணிப்பாளர் இருந்த ஆயுஷ் விக்ரம் சிங் என்ற எஸ்பி தான் அவருடைய நண்பராக இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த தகவல் எட்டியவுடன் என்ன இதுன்னு விசாரித்த பிறகுதான் அவருக்கு இந்த மோசடிக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கும்பல் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அது சல்மான் என்பவர் கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் இருந்த மேலும் 3 கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் அவர்களை விசாரித்த போதுதான் கிட்டத்தட்ட அவர்கள் கொடுத்த கணக்கு என்றால் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் அவரிடம் இது போன்ற சிகிச்சை எடுத்தார். 2 லட்சம் பேரை ஏமாற்றி இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு ஏமாற்று வித்துக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குற்றம் சொல்வதை விட ஏமாறுபவர்கள் இருப்பதால் தான் இது போன்ற ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக நிதர்சனம் என்றால் அதுதான் தற்போது நடந்திருக்கிறது. உண்மையிலேயே உலகத்தில் பொதுவாக ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள், தலைமுடி வழுக்கை தலையிலே முடியை வளர வைக்கின்ற வித்தியை திறந்து விட்டால் அவன் தான் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று. உண்மையான ஒரு வார்த்தை இது என்றால் அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிடும். அதற்கு உதாரணம் இந்த ஏமாற்றுக்காரன் வழுக்கை தலையிலே முடி வளர்க்க வைக்க என்று சொன்னதுக்கே பல லட்சங்களுக்கு அதிபதி ஆகிவிட்டார். எனவேதான் இந்த மிக தெளிவாக அறிவியல் ரீதியாக இதுவரை வளர வைக்க முடியும் என்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை என்பதுதான் தற்போதைக்கு விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. எனவே ஏமாறுகள் இருக்கும் வரை இது ஏமாற்றுக்காரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இனிமேல் இது போன்ற விளம்பரம் வந்தால் நம்ப வேண்டாம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சத்தியம் டிவியின் மூலமாகவே ஒரு வேண்டுகோளாகவே நேயர்களுக்கு வைக்க வேண்டும். நிக்கிதா.